அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் குரு பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைகிறார். சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். விருச்சிக ராசினருக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய், தற்சமயம் 12ஆம் இடத்தில் உள்ள சூரியன் நவம்பர் 17ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு வருகிறார். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருத்தல் வேண்டும், நிதானம் வேண்டும், முன் கோபத்தை குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும், பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். உற்றார் உறவினர்களிடையே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். வீண் வம்பு வழக்குகள் தங்களை தேடி வரும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் கவனமாக செயல்பட வேண்டும். பிறருக்கு ஜாமீன் தருதல் கூடாது, கடன் வாங்குதல் கூடாது, கடன் கொடுத்தலும் கூடாது. தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஓரளவு தொழிலில் லாபத்தை அடையலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவமான நிலை இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகலாம். நவம்பர் 8ஆம் தேதி பகல் 11:14 முதல் 10ஆம் தேதி பகல் 1:03 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருத்தல் வேண்டும். ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள். மற்றொரு வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நன்மை. கலைத்துறையை பொறுத்தவரை ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும், சற்று சிரமம். அரசியல் துறையை பொறுத்தவரை கவனம் தேவை. ஏனென்றால் சூரியன் சாதகமாக இல்லை. அரசியல் துறை உள்ளவர்கள் கட்சிக்குள் தங்களுக்கு சிலர் சூழ்ச்சி செய்து தங்களை வீழ்த்த நினைப்பர். எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். பரிசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும், மன நிறைவு உண்டாகும். பெண்களுக்கு தரங்கலான தாமதமான காரியங்கள் தாராளமாக நடைபெறும். கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாயை வழிபடுங்கள், முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.